யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட உடல்நிலை ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கிறதாவும் அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க போகிறதாவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பயங்கரமான ஒரு பேங்கை வந்து மக்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது பாம் ஷெல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி குளோப் வந்து பரவிட்டு இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒயிட் ஹவுஸில் வந்து ட்ரம்ப் கடைசியாக நாங்கள் பார்த்தது டியூஸ்டே தான். அதுவும் அந்த 3 hours மீட்டிங் அப்புறமா மனுஷன் எங்கே போனான்னே தெரில. அண்ட் மோர் ஓவர் வீக்கெண்டு மீட்டிங்ஸும் கண்டக்ட் பண்ணோம், அதுவும் அவர் வந்து எதுவும் ஸ்கெட்யூல் பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்து நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து பகீர் கிளப்பினார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெகுலேஷன் ஏற்கனவே வந்து ரைஸ் ஆச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் மந்த்ஸ்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரம்ப் அவர்கள் அவரோட கையை பெருசாக டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருந்தார். அண்ட் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிஷ்னல் மேக்கப்ஸ் அண்ட் கன்சீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். அதை வந்து எப்படியோ ப்ரெஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி ஏன் வந்து உங்கள் கையில் ஹேண்ட் ப்ரூசஸ் இருக்குது, ஏன் அந்த டிஸ்கலரேஷன் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இனிஷியலாக அந்த ட்ரம்ப்போட அஃபீஷியல்ஸ் வந்து அந்த வந்து மறுத்தாலும் லேட்டரான ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சிவிஐ இருக்குது, இது வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயம் தான் ஓல்டர் பீப்புளுக்குலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சிவிஐ அப்படின்னு சொல்லும்போது கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக்லேருந்து அந்த பிளட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ஒழுங்காக போகாது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில்லிங் டிசீஸ்லாம் கிடையாது. இது வந்து ட்ரம்ப் அவர்கள் எக்ஸலண்ட் ஹெல்த்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து பயங்கரமாக பெருசாகி அவரோட லெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி அவருக்கு வந்து ஆங்கிள்ஸ் அண்ட் லெக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வாலன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. ஸோ அது உண்மையும் கூட. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜேடி வான்ஸ் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் நல்ல ஹெல்த்தில் தான் இருக்கார், இன்னும் 4 வருஷத்தை சூப்பராக அவர் ஓட்டுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஎஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் அவரே பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் எதாவது நடந்தது அப்படின்னா நான் கூட பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு தயாராக இருக்கேன், எனக்கு இந்த 200 டேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பகீராகி அங்கேருந்து தான் இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அண்ட் மோர் ஓவர் இந்த சிம்சன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. இதே மாதிரி இப்போ நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் சாவதை வந்து யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஹோப் ஹி கம்ஸ் டு பெட்டர் ஹெல்த் சூன் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிட்டு இந்த